ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து பொங்கலுக்கு வந்து கோலப்பொடி டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கோலப்பொடி டிப்ஸ் வந்து போடுவோம். நான் வந்து மொத்தம் 3 முறையில் வந்து உங்களுக்கு வந்து கோலப்பொடி டிப்ஸ் வந்து சொல்லித்தர போகிறேன். அந்த 3 முறையில் வந்து எந்த முறையில் வந்து உங்களுடைய கோலை வந்து கலர் கோலம் வந்து பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். சரி வாங்க, இப்போ வந்து கடையிலிருந்து இதேமாதிரி பேக்கெட் வந்து ஒரு 10 ரூபா பேக்கெட்டாக வாங்கி வச்சுருக்கேன். நம்ம வந்து வீட்டில் செய்யும்போது நம்மளுக்கு வந்து செலவுகளும் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோலப்பொடி அதாவது ஒயிட் கலர் கோலப்பொடி எப்படி வந்து தயாரிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடையிலேருந்து ஒரு 20 ரூபாய்க்கு வந்து கோலப்பொடி வாங்கி வச்சுருக்கேன். கோலப்பொடி வாங்கினோன்னு நம்ம வந்து எப்பொழுதுமே அப்படியே வைக்கக்கூடாது, அதை வந்து சலிச்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கோலம் போட வந்து நல்லா இழுத்து கோலம் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்து கல்லுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த கோலப்பொடியை வந்து நான் நல்லாவே சலித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அந்த ஒரு கப்பு தான் வந்து கோலப்பொடி நான் வந்து இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன் கலர் பொடி செய்யறதுக்காக. பாருங்கள், வந்து சலிச்சாச்சு. இப்போ வந்து இதோட வந்து நான் என்ன கலக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கப்பு வந்து கோலப்பொடி எடுத்தேன், ஒயிட் கலர் கோலப்பொடி. இதுக்கு வந்து அரை கப்பு வந்து நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். சில பேர் வந்து ஒரு கப்பு கூட எடுப்பாங்க. நம்ம வந்து அரை கப் எடுக்கும்போதே நம்மளுக்கு வந்து கோலம் வந்து நல்லா பிரைட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு வந்து இழுத்து போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோடய வந்து ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப போட வேண்டாம். எதனால் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோலம் வந்து நல்லா வந்து வெள்ளையாக இருக்கும், பார்க்கறதுக்கே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அதனால தான் எடுத்திருக்கோம். இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப்பு மாவுக்கே வந்து நம்மளுக்கு வந்து நிறைய கோலப்பொடி கிடைக்கும். கோலப்பொடி எப்பொழுதுமே இதேமாரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம கோலம் போடும்போது நல்லா கோலம் வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். இப்போ பாருங்கள், ஒரு கோலம் வந்து லைட்டாக வந்து இழுத்து காமிக்கிறேன். நான் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும், நம்ம இழுக்கிறதுக்கும் நல்லா வரும் கோலம். இதேமாரி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கலர் பொடி எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு 3 முறையில் வந்து கலர் பொடி தயாரிக்கிறது சொல்லியிருக்கேன். அந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து எந்த முறை உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். சரி வாங்க, நம்ம வந்து கலர் பொடி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் வாங்கி வச்ச ஒரு கலர் பொடியை எடுத்திருக்கேன். அதில் வந்து பாருங்கள், பேக்கெட் வந்து அதில் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். இதோட வந்து ஒரு ரகசிய பொருள் ஒன்று சேர்த்துருக்கேன், அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த ரகசிய பொருளை சேர்த்துட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து அந்த ரகசிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு தாங்க. அந்த உப்பையும் அந்த பொடியும் கலர் பொடியும் நீங்கள் சேர்க்கும்போது எவ்வளோ நல்ல கலர் கிடைக்குது பாருங்கள். நம்ம வந்து இப்போ ஒரு கைப்பிடி வந்து நீங்கள் கலர் பொடி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் 2 கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லாவே இவ்வளோ கலராக கிடைக்கும் பாருங்கள், நல்லா டார்க்காக கிடச்சிருக்கு பாருங்கள். இதை வந்து தனியாக வந்து நம்ம எடுத்து காய வச்சுக்கலாம். இதே மாதிரியே நான் வந்து இதை தவிர வந்து நான் ஒரு 3 விதத்தில் வந்து உங்களுக்கு கலர் பொடி தயாரிக்கிறது சொல்லி கொடுக்க போகிறேன். உப்பு போட்டு இதேமாரி கடையில் வாங்கின பேக்கெட்டில் கொஞ்சம் சேர்த்து நம்ம வந்து காய வைக்கிறது ஒரு முறை. அந்த முறையில் வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து கலர் பொடி வந்து பிரைட்டாக கிடைக்கி. அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு முறைப்படி என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கோலப்பொடி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள். அதில் வந்து இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அதே கலர் பொடி நம்ம சேர்ப்போம். பாருங்கள், அதில் கொஞ்சோண்டு போட்டு மிச்சம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 2ஐயும் கலந்து பார்த்தேன், கொஞ்சோண்டு போட்டோம். அதே மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து உப்பில் கலந்தேன் பாருங்கள், அதில் வந்து நான் கொஞ்சம் தான் போட்டேன். அதே மாதிரி வந்து அரிசி மாவுலேயும் நான் கொஞ்சம் போட்டேன். ஆனால் வந்து எனக்கு கலர் கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் பேக்கெட்டில் வந்து முக்கால்வாசி போட்டேன், கொஞ்சம் தான் இருக்குது பாருங்கள். அப்படின்னாலுமே எனக்கு வந்து அந்த உப்பில் கலந்த மாதிரி எனக்கு வந்து டார்க்னஸ் கிடைக்கல, லைட் கலர் தான் கிடச்சிது. ஓகே, இதையும் நம்ம தனியாக கலந்து வச்சுட்டு நம்மளுக்கு வந்து காஞ்சதுக்கப்புறம் என்ன கலரில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பாருங்கள், நான் எடுத்து வச்ச பேக்கெட்டில் இதுக்கே முக்கால்வாசி இந்த கலர் பொடிக்கே வந்து நான் சேர்த்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. சரி, நான் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அடுத்ததாக யூஸ் பண்ண போகிற முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அதே மாதிரி அரிசி மாவு கலந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கலர் அடிக்கிறதுக்கெல்லாம் வந்து நிறைய வாங்கி கொடுப்போம் திங்ஸ் எல்லாம். அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு கலர் பாட்டில் என்கிட்ட இருக்குது. அதில் வந்து ப்ளூ கலர் வந்து நான் சேர்த்துக்கிட்ட போகிறேன். கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன், ரொம்ப சேர்க்கலை. ஏன்னா வந்து மிக்சியில் போட்டு நம்ம அடிக்கும் போது எல்லாமே வந்து ஒரே மாதிரி கலராக வரும். அதனால தான் நம்ம கைட்டு கலக்கிறதோட இதேமாரி கலந்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து மிக்சியில் அடிக்கும்போது சேர்ந்து வரும், அதனால் போட்டிருக்கேன். இப்போ இதையே நம்ம வந்து மிக்சியில் அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த கலரும் இப்படி தான் கிடச்சிருக்கு. ஒருவேளை வந்து நம்ம வந்து அரிசி மாவு கலக்காமல் உப்போடு சேர்த்து போட்டு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டார்க் கலராக கிடைக்குமான்னு தெரியல. நான் வந்து இன்றைக்கி வந்து அரிசி மாவில் தான் வந்து கலந்து எடுத்து வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து உப்பில் போட்டு வந்து கோலம் போடலாமான்னு நினைப்பீங்க. நம்ம கெமிக்கல் இல்லாமல் வந்து
கெமிக்கல் இல்லாமல் இப்படி உப்பு கலக்கிறது எவ்வளோ பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். இதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கலர் பொடி நம்ம கோலம் தானே போடுறோம், அதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த கலர் வந்து இப்படி தான் கிடச்சிருக்கு. சரி, இன்னொரு முறையில் வந்து ஒரு இயற்கையான முறையில் வந்து செஞ்சு காமிக்கலான்ட்டு அந்த முறையை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அது என்ன முறைன்னு பார்த்தீங்கன்னா, அதே வந்து மிக்ஸி எடுத்திருக்கேன், அதே வந்து அரிசி மாவு கோலப்பொடி தான் எடுத்திருக்கேன். இதோட வந்து நான் வந்து மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து இயற்கையான முறையில் வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு முறை பிடிக்கும். சில பேர் வந்து கெமிக்கலில் வந்து கலர் பொடி வாங்குவீங்க, சில பேர் வந்து இயற்கையான முறையில் வந்து கலர் பொடி தயாரிக்கணும்னு நினைப்பீங்க. இயற்கையான முறையில் தயாரிக்கணும் அப்படின்னா இதே மாதிரி மஞ்சள், அப்புறம் வந்து பீட்ரூட்டு, அப்புறம் வந்து கேரட் ஜூஸு, அப்புறம் வந்து பச்சை கலர் வேணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து கருவேப்பிலை இல்லைன்னா மல்லி இலை, புதினா இலை, இதேமாரி பச்சையாக இருக்கிற கீரை வகைகள் இதெல்லாம் அரைச்சி இதேமாரி கோலப்பொடியோடு மிக்ஸ் பண்ணி நீங்கள் காய வச்சு யூஸ் பண்ணலாம். அதேமாரி பீட்ரூட் சாறு எடுத்து அதேமாரி யூஸ் பண்ணலாம். அதேமாரி நம்ம வந்து காய்கறிகள், பழங்கள், பூக்கள் இதோட வந்து சாறையும் எடுத்து நம்ம கலர் பொடிக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எல்லா கலர் பொடி காஞ்சிருச்சு. இப்போ நீங்களே வந்து நான் யூஸ் பண்ணல எந்த கலர் பொடி நல்ல பிரைட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உப்புல கலந்து வச்ச கலர் பொடி தான் ரொம்ப வந்து பிரைட்டாக இருக்குது. அதில் நான் கொஞ்சம் தான் வந்து கலர் பொடியை யூஸ் பண்ணேன். அதுலேயே வந்து பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ கடையில் கிடைக்கிற மாதிரியே பிரைட்னஸ் கிடைக்குன்னு பாருங்கள். மித்த கலர் எல்லாமே வந்து கொஞ்சம் லைட் கலராக தான் கிடச்சிருக்கு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து 3D கலர்ஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ஒன்று வந்து நம்ம டார்க் கலர், ஒன்று லைட் கலர் அப்படின்னு மாதிரி 3D கலர்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு வந்து இந்த கோலர் பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நான் டார்க் கலர் தான் எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணுவேன், என்னுடைய கோலம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உப்பு கலந்து இதே மாதிரி வந்து கலர் பொடி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பிரைட்டாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கலர் பொடி ரொம்ப லைட்டாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கோலப்பொடியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கலர் பொடியை இப்போ மஞ்சளை கொஞ்சம் அதிகமாக போடுங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் பெயிண்ட்டை வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பெயிண்ட்டை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அப்படி அதிகமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கலர் கிடைக்கும். இப்படி தான் வந்து இன்றைக்கி சப்ஸ்கிரைபர் கேட்ட டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம வந்து கடையில் வந்து ஒரு சின்ன பாக்கெட்டே வந்து 10 ரூபாய்க்குன்னு காசு கொடுத்து வாங்குறதுக்கு மொத்தமே வந்து நம்மளுக்கு வந்து செலவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதுலேயே வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த கோலப்பொடியிலேயே நம்ம வந்து ஒரு 5-6 கலர் வந்து யூஸ் பண்ணிடலாம், பேக்கெட் போட்டுடலாம். பாருங்கள், அவ்வளோ கலர் பொடி வந்திருக்கு. அதனால் நம்மளுக்கு வந்து செலவும் கம்மி தான். வீட்டிலே வந்து உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதேமாரி செஞ்சு பார்க்கலாம். இதேமாரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொருளை வச்சு உங்களுக்கு வந்து வீடியோஸ் போடணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொன்னீங்க அப்படின்னா அதை வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஹானஸ்ட் ரிவ்யூ தான் கொடுப்பேன். இது வந்து ஓகே, இது இல்லை, இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு மாதிரி தான் சொல்லுவேன். இப்போ வந்து நான் இன்றைக்கி செஞ்ச கோலப்பொடியில் எனக்கு உப்பு வச்சு செஞ்ச கோலப்பொடி நல்லா பிரைட்டாக கிடச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம செஞ்ச கோலப்பொடி முறையில் வந்து உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அந்த மறுபடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்பப்போ வரும். கண்டிப்பாக பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து லைக்